ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. வீடியோஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேன் ஓப்பன் பண்ணி கிரியேட் டிசைன் இருக்காங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா சோஷியல் மீடியான்றது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஸ்கொயர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆகிட்டு நான் வந்துட்டு இப்போ டிசைன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பொங்கலுக்கு டிசைன் பண்ணுறேன். ஸோ நாங்கள் பொங்கல் சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு இந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம வந்து ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நீங்கள் தமிழில் கூட போடலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கூகுள் போயிட்டு இங்கிலீஷ் வித் தமிழ் அப்படின்னு போடுங்க. ஸோ போயிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்னன்னா, இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள். ஓ சாரி, மாறிடுச்சா? சாரி. சரி, நான் இங்கே டைப் பண்ணுறேன். அகைன் இங்கே தமிழ் டு இங்கிலீஷ் போகும். இனிய பொங்கல். ஸோ இதை நான் ஃபஸ்ட் காப்பி பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து இனியங்கிறத எடுத்து ஹாப்பின்ற இடத்துல போட்டுறேன். போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பொங்கல் அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு ஸோ நல்வாழ்த்துக்கள் ஆர் விஷயம், சாரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்வாழ்த்துக்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ பொங்கல் தின இப்போ அதில் போய் காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. சரி, இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இன்னும் நம்ம லாகின் பண்ணுறோம். பண்ணிவிட்டு ஃபாண்ட் நான் வேறு மாத்திரம் அதே மாதிரி ஆட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இப்போ தமிழ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்து இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்னென்னா, ஸோ நான் வந்து கம்பெனி லோகோன்னு ஆட் பண்ணுறேன். ஸோ நான் ஜஸ்ட்டு சும்மா ஒரு லோகோ, ஏதோ ஒரு கம்பெனி லோகோ ஆட் பண்ணுறேன். ஸோ நான் ஜஸ்ட்டு இதை மட்டும் அப்படியே எடுத்துட்டு ஸோ உங்களுக்கான லோகோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இதை நான் எடிட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷில் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் தமிழ்லேயே போன்ட்டேன். ஸோ இப்போ இதை நாங்கள் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு லோகோ இங்கே போட்டுறேன். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நீங்கள் இன்னும் வேணா கூட நீங்கள் இதை இன்னும் டவுன் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஸோ இயர் போடுவோம் 2025 போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு வேறு எதாவது வேணும்னா ஸோ வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறது ஜஸ்ட் இதுலேருந்து நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா டிசைன் பண்ணுறதுக்கு நான் அப்படியே ஆட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி போஸ்ட் ரெடி ஆயிடும். ஸோ இதுதான் மெத்தட். ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய எக்கச்சக்கமான போஸ்ட் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணலாம். ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.